வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க துணிந்திருக்கிறாரா சசிகலா? அதேபோல ஓபிஎஸ் டிடிவியோடு இணைந்து செயல்பட போறாரா? இல்ல தனித்து செயல்பட போறாரா? அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. சுமார் ஒரு 15 கேள்விகளை வந்து அதிமுக தொண்டர்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். அதன் மூலமாக அவர் கட்சியை கைப்பற்ற முடியுமா? என்ன நடக்கும்? அப்படிங்கிற பல தகவல்கள். அதேபோல சசிகலா அவர்களால் வெல்ல முடியுமா? அதிமுகவை கைப்பற்ற முடியுமா? அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நம்ம இங்க பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் அப்படின்னு சொல்லி ஒரு 15, 20 வருடங்களுக்கு முன்னாடி அமைச்சராகும்போது, அவருக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்காது. தான் முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஒரு விஷயம் நடந்தது. சசிகலா அவர்கள் தான் முதல்வராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர்லாம் ஆயிட்டாரு. ஆனதுக்கப்புறம் முதல்வர் ஆவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து 136 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை கவர்னர்ட்ட கொண்டு போய் குடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு கவர்னர் வந்து ஒரு 1 வாரம் இந்த பக்கமே வரல. அதற்கு பிறகு ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் வந்தது. என்ன அப்படின்னா, அந்த பெங்களூர்ல நடந்த தீர்ப்பு கேஸ் இருக்கு இல்லையா? அதோட உச்சநீதிமன்றத்தில அந்த வழக்கு இருந்தது. அந்த வழக்குல தீர்ப்பு வரப்போகிறது 2 நாட்கள்ல அப்படின்னு. அது எப்படிங்க இப்ப கரெக்ட்டா இப்போ வருது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. வந்துச்சு. அதுல வந்து 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் சசிகலா அவர்கள். அதேபோல 6 ஆண்டுகள் தேர்தல்ல நிக்க முடியாது அந்த சிறை தண்டனைக்கு பிறகு அப்படின்லாம் ஒரு செய்தி வந்துச்சு. ஸோ கூவத்தூர்ல காத்திருந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்புறம் அவசர அவசரமாக மீண்டும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டிய சசிகலா அவர்களுக்கு யார் வந்து பணத்த ரெடி பண்றாங்களோ அவங்க தான் சிஎம் அப்படிங்கிற லெவலுக்கு ஆச்சு. இவங்க செங்கோட்டையன கேட்டாங்க. இன்னும் சிலர் கேட்கும்போது, உடனடியா பணத்த ரெடி பண்ண முடியாதுங்கிறாங்க. பட் எடப்பாடி அவர்கள் நான் வந்து 24 மணி நேரத்துல பணத்த கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்போ வந்து ஓபிஎஸ் இதுல இருக்காரு. தர்மயுத்தத்துல இருக்காரு. அது மறந்துறக்கூடாது. ஏன்னா, அவர பதவி விலக்க வச்சுட்டு தான் இவங்க பதவி ஏற்க முயற்சி பண்ணாங்க இல்லையா? அப்போ அவர் கோவப்பட்டு எதிர் தரப்புக்கு போயிட்டாரு. தனியா போய் ஒரு 10, 11 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் வந்துட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது, வேற வழி இல்லாம எடப்பாடியை முதலமைச்சராக ரெடி பண்ணிட்டு போனாங்க. பட் சிறையிலிருந்து வந்ததும் திரும்ப தரணுங்கிறது ஒரு வாய்மொழி உத்தரவு தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறிது சிறிதாக வந்து தன்னுடைய கட்சியை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது. அது எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் வேற நியமிச்சு, அவர வந்து பாத்துக்க சொல்லிட்டு தான் போனாரு. ஆனால் டிடிவி தினகரன் அவர்களோட கட்டுப்பாட்டுல கட்சி இல்ல. ஏன்னா அமைச்சர்கள் எல்லோருமே அப்போ வந்து எடப்பாடியோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. அதனால தினகரனால் ஒன்றும் செய்ய முடியல. அவர் நேரா சசிகலாட்ட போய் இது மாரி சொல்லிட்டாரு. சரி ஏதாவது நான் வெளில வந்தவரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்போதைக்கு. பட் எடப்பாடி அவர்களையும் கட்சி விட்டு நீக்கினார். தினகரனையும் கட்சி விட்டு நீக்கினார். ஓபிஎஸ்ஸையும் கட்சி விட்டு நீக்கிட்டார் அப்போ. அதுக்கு பிறகு அந்த 1 வாரம் 10 நாள் கழிச்சு ஒரு 22 எம்எல்ஏக்கள் அ தினகரன் பக்கம் வந்தாங்க. இன்னும் நெறைய பேர் வரப்போறாங்கன்லாம் ஒரு புரளி கிளப்பிச்சு. ஆனா அதுக்கு மேல அத கண்ட்ரோல் பண்ணிட்டார் எடப்பாடி. ஏன்னா, அவர் கட்சி விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் வேற வழி இல்ல. அதனால தன்னுடைய தரப்பு எம்எல்ஏக்கள்லாம் இழுத்தார். அப்ப செந்தில் பாலாஜிலாம் கூட இவரோட வந்துட்டார். யாரு டிடிவி தினகரனோட. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, இப்ப ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், இன்னொரு 10, 11 எம்எல்ஏக்கள் இருந்தா நல்லா இருக்கும்னா, அது ஓபிஎஸ் வச்சிருக்காரு. அப்ப பிஜேபி தான் வந்து அந்த பஞ்சாயத்த தீர்த்து எல்லாரையும் ஒன்றிணைத்து ஓபிஎஸ் 11 எம்எல்ஏக்கள் பிளஸ் இங்க இருக்கிற அ 33 பேரும் 101 எம்எல்ஏக்கள் தான் வச்சிருந்தாரு அவரு. அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்த்து 112 எம்எல்ஏக்கள். பட் அங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 22 எம்எல்ஏக்கள பதவி நீக்கம் செஞ்சுட்டாரு உடனே. ஏன்னா, இப்ப நீங்க இதுக்கு வந்ததுன்னா, ஓட்டெடுப்புக்கு வந்தது அப்படின்னா, 106 எம்எல்ஏக்கள் இருந்தாலே போதும் அப்படிங்கிற ரேஞ்ச். ஏன்னா, திமுக கிட்ட 97 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இல்லையா? அந்த வகையில பார்த்தீங்கன்னா, 106 எம்எல்ஏக்கள் இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி வந்து அத இது பண்ணாங்க. ஆட்சியில கிட்டத்தட்ட 4 வருஷம் இருந்தாரு ஓபிஎஸ்ஸ வச்சு. ஆனா ஓபிஎஸோட அந்த உதவி மிகப்பெரிய ஒரு உதவி. அது நெறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுங்க. இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சு அப்டின்னா, 22 எம்எல்ஏக்களோட இதுக்கு வந்து தேர்தல் வரணும். அப்ப 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போ ஒரு சமயோசிதமா என்ன பண்ணாரு அப்டின்னா, எடப்பாடி 18 எம்எல்ஏக்கள் தொகுதிக்கு தேர்தல் நடத்தலாம். மீதி 4 அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா, அது கொஞ்சம் லேட்டா பண்ணாங்க. அதனால லேட்டா பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டாங்க. அந்த 18ல வந்து 13 திமுக வென்றது. மீதி இருக்கிற
5 வந்து இவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு 1 மாதம் கழித்து, ஓரிரு மாதங்கள் கழித்து திரும்ப ஒரு 4 தொகுதிகள் விக்கிரவாண்டி உட்பட. அது அந்த 4 தொகுதிகள் நடக்கும்போது 4மே வந்து அதிமுக வென்றது. 9 இடங்கள் அதிமுகவும், 13 இடங்கள் வந்து திமுகவும் வென்றது. இங்க 111 பிளஸ் அந்த 9 இடங்களால 120 இடங்கள் ஆயிடுச்சு. 120 இடங்கள்ல 117 தான் நமக்கு தேவையான இடம்ங்கிறதுனால, அந்த இது ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. அப்படி வந்து ஆட்சியை கைப்பற்றியது அதிமுக. அதுக்கு பாமகலாம் அப்ப கூட்டணியில இருந்தாங்க. பட் யாருக்குமே கூட்டணிக்குலாம் சீட்டே குடுக்கல. இவங்களே நின்னுட்டாங்க எல்லா இடங்களும். இதன் மூலமாக எல்லாமே நடந்துச்சுங்க. அதாவது சசிகலா அவர்கள் வந்து இதுவரைக்கும் சிறையில இருக்காரு. சிறையில இருந்து வந்தது 2021ன்னு நெனைக்கிறேன். 2021ல சிறையிலேருந்து வெளியில வரும்போது, அவருக்கான வரவேற்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பலத்த வரவேற்பு. கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஆச்சு. அவங்க இதுக்கு வந்து சேர்றதுக்கு, வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. அப்போ வந்தவன்லாம் எங்கடா போனீங்க அப்படின்னு தான் கேட்கிறேன். எல்லாருமே அதிமுகவினர் தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அத பார்த்து ஒரு அச்சம் இருந்தாலும், அத அப்படியே கண்டுக்காம விட்டாரு. பாஜக மூலமாக அவங்கள அச்சுறுத்தி, வேறு மாதிரியாக இதை வந்து கொண்டு போனாங்க அதிமுக. ஏன்னா அப்பல்லாம் பாஜகவோட தான் கூட்டணியில தானே இருக்காரு. அந்த வகையில என்ன பண்ணாங்க, நீங்க அமைதியா இருக்கணும். 2021 தேர்தல்ல போட்டியிடக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட சசிகலாவோட சொத்துக்களை முடக்கியது பாஜக. அப்ப அவங்க அமைதியாயிட்டாங்க. நான் அரசியலே வரப்போறதில்ல அப்படின்லாம் சொல்லி அமைதியாகி விட்டார் சசிகலா அவர்கள். இந்த இடத்துல வந்து தேர்தல் நிக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு வந்து 20 தொகுதிகள் குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பாமகவுக்கு 25 தொகுதிகள் குடுத்தாங்க. எல்லாமே ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. பண்ணி பெருசா ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 75 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. மீதி 159 இடங்கள் வந்து திமுக கிடைச்சது. எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை அதிமுகல ஏற்படுத்தி, தான் பொதுச் செயலாளராக முயற்சித்தார். அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடந்தது. அதுல அதுல வந்து அவரோட பதவியை ஜூலை 11ஆம் தேதி நீக்கிவிட்டு இவர் பொதுச் செயலாளர் ஆனார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓபிஎஸ்ஸை கழட்டி விடுறதுக்கு பல காரணங்களை தேடி ஒரு வழியா எல்லாரும் ஒற்றை தலைமை கேட்கறாங்க அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருந்துச்சு. அதையும் பண்ணி கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறத ஓபிஎஸ்ஐ கட்சி விட்டு நீக்கினார். அதுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டி ஓபிஎஸ் தலைமையில தான் அந்த பொதுக்குழு கிட்டுச்சு. அப்போ வந்து தமிழ் மகன் உசேனை வந்து அவைத்தலைவர் ஆக்குனாரு. அதை முடிச்ச உடனே ஓபிஎஸ் கட்டி விட்டாரு. அதே இதுல அப்ப பாட்டிலாம் எடுத்து அடிச்சாங்க ஓபிஎஸ் மேல. எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதற்கடுத்து 2வது கூடிய பொதுக்குழுல தான் அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் ஆனார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு பொதுக்குழு செயற்குழு கூட்டி தன்னுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் ஆக்கிட்டார் அவரு. ஒரு சில கேஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம். ஏன்னா ஓபிஎஸ்க்கு எதிரான பல கேஸ் நடந்தது. அதுல வந்து 2, 3 கேஸ்ல தொடர்ந்து ஜெயிச்சார் எடப்பாடி. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவர் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார் அப்படிங்கிற செய்தி முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சசிகலா அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட்சிய ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த சசிகலாவுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஆனா இப்ப என்ன சொல்ட்டாங்க, இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது, நான் வந்து இத கொண்டு போய் 2026ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் முடிஞ்ச அடுத்து 2, 3 நாள் கழிச்சு ஒரு அறிக்கை. என்னன்னா, அதிமுக தொண்டர்களையும் நான் ஒன்றிணைக்க போறேன். 15 கேள்விகள ஃபில் பண்ணி குடுங்க. அவங்க பேரு, ஊரு, அட்ரஸ், ஆதார் கார்டு, நீங்க என்ன பதவியில இருந்தீங்க 2017ல, இப்ப என்ன பதவியில இருக்கீங்க? அப்படிங்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒரு 15 கேள்விகளை குடுத்து, அத ஃபில் பண்ணி எல்லோரும் என்னுடைய வீட்டுக்கு அனுப்புங்க. அட்ரஸ்க்கு அனுப்புங்க. அல்லது நேரடியாகவும் நீங்க எங்க அலுவலகத்துல கொண்டு வந்து குடுக்கலாம். போயஸ் கார்டன்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சசிகலா அவர்கள் செய்திருக்கிறார். இப்ப நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இது எதுக்காக நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இதுல இதை இதை இதன் மூலமாக எடப்பாடியை எதிர்க்க துணிந்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அதாவது எடப்பாடியை நியமித்தவரே வந்து சசிகலா அவர்கள் தானே. அதுல எதிர்க்க துணிவது. என்ன அப்படின்னா, இப்ப அதிமுக எடப்பாடி அவர்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க சசிகலா அவர்கள் அப்படின்னா, இந்த தேர்தல்ல மிக குறைந்த வாக்கு சதவீதத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்குவார். அப்படிங்கிற ஒரு எண்ணம் சசிகலா அவர்களுக்கு இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதன் மூலமாக நம்ம ஈஸியா கைப்பற்றிடலாம் அப்படின்னு. அதாவது இவருக்கு கீழ தான் டிடிவி தினகரன் இருக்கணும், ஓபிஎஸ் இருக்கணும், எடப்பாடி இருக்கணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி வந்தாலும் அவரையும் ஏற்றுக்கொள்வார். ஆனா தலைமை சசிகலா அவர்கள் தான் அப்படின்னு இவர் நினைக்கிறார். ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சசிகலா அவர்கள் இருந்தால் அவருடைய குடும்பத்தோட பிரச்சனைகள் இருக்கும். பெர்சன்டேஜ் குடுக்கணும். இவங்க பண்ற ஊழல்கள்லாம். அதனால தான் கொடநாடு கொள்ளையடித்த போது கூட
2 பேருமே சிறையில இருந்தாங்க. யாரு டிடிவி தினகரனும் சிறையில இருந்தார். டெல்லியில திகார் ஜெயில்ல இருந்தாரு. இவங்க வந்து பெங்களூர் ஜெயில்ல இருக்காங்க. அப்பதான் கொடநாடு கொள்ளை நடக்கிறது. அதுல ஏகப்பட்ட பணம் சுருட்டி விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. 1,00,000 கோடிக்கு மேலலாம் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் சொல்றாங்க. எது அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் கரடி பொம்மை காணாம போச்சுன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருந்தார் எடப்பாடி அவர்கள். எல்லாருக்குமே தெரியும். பட் இன்று இன்று விசாரணை தொய்வா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போதே நிறைய தடயங்கள் அழிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறாங்க. இப்ப இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சீட்டு என்ன அப்படின்னா, அந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப 6, 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கொள்ளையடித்த அன்று இரவு கால் பண்ணாங்க இல்லையா? ஒரு 3, 4 டவர். 4 டவர் இல்ல 15, 20 டவர் இருக்கு. அதுல குறிப்பா வந்து கொடநாடை சுற்றி இருக்கிற அந்த 4 டெலிஃபோன் டவர்கள வச்சு நெறைய விசாரணைக்கு ட்ராய் கிட்ட டீட்டெயில் கேட்டாங்க. அவங்க இன்னும் குடுக்கல. அதை கொடுத்தால் வழக்குல மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குங்க. இந்த மாதிரியான இத வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் சூப்பரா அந்த கேஸ் ரொம்ப எளிதா முடிந்திருக்கும். பட் அப்போ வந்து அரசாங்கம் யாரோட அரசாங்கம் இருந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அப்போ பண்ணல. ரொம்ப லேசியா விட்டாங்க. கரடி பொம்மை காணாம போச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னாங்க? வேற ஏதோ சொன்னாங்க. வாட்ச் காணாம போச்சு. அதெல்லாம் நாங்க போய் எடுத்துட்டோம் அப்படின்லாம் கூட சொல்லி ஒரு கதை முடிக்க பார்த்தாங்க. அந்த குற்றவாளிகள்னு ஒரு 4 பேர் இந்த சயான் உட்பட 4 பேர கைதும் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த விஷயங்கள பார்க்கும்போது எடப்பாடி வந்து அந்த சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் கொடநாட்டுல இருந்தது. அதெல்லாம் கொண்டு வந்து முன்னாள் அமைச்சர்கிட்ட குடுத்துட்டாரு. இப்ப எடப்பாடி கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. அதனாலதான் எல்லா முன்னாள் அமைச்சரும் அவர் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சோ சசிகலா அவர்கள்ட்ட எந்த பவருமே கிடையாது இனிமேல். அவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது. அவங்களால ஜெயிக்கவும் முடியாது. அவங்க வந்து அதிமுக தொண்டர்கள் யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. சசிகலா அவர்கள் பக்கம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒண்ணுமே இல்லங்க. சசிகலா ஒரு தொகுதியில் நிக்கிறாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10, 15% ஓட்டு அதிமுக ஓட்டு விழும். காரணம் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்திருந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை காரணமாக அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இததான் நான் அடிக்கடி சொல்றேன். ஏன்னா, சசிகலா அவர்களுக்கு பவரே கிடையாது அப்படின்னு கிடையாதுங்க. ஆனால் அத வெளியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதாவது அதிமுகன்னு ஒரு அமைப்பா இருக்கு. எ எடப்பாடி தலைமையில இருக்காங்க. அதை என்ன சொல்றது? திருப்பி ரிவாம்ப் பண்றது ரொம்ப கஷ்டம். அது எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. ஆனா இட் டேக்ஸ் டைம். இப்ப நீங்க படுதோல்வி அடையறார் எடப்பாடி அப்படின்னா கூட, அங்கிருந்து வருவார்களா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்களே தன்னுடைய தொகுதியிலே தோத்த இடங்க கதையெல்லாம் உண்டு இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கும்போது அதை பற்றி யோசிப்பதற்கு அவர்களுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறது தான். இப்ப ஓபிஎஸ் மற்றும் டிடிவியோட இணைவாரா சசிகலா அவர்கள்? இணைந்து செயல்படுவாரா? அ அதிமுகவை ஒன்றிணைக்க அப்படின்னா, அதற்கு கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வயதிலும் தன் அதிமுக தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வரணும்னு அவங்க ஆசைப்படுறது காரணம் என்னன்னா, தன்னுடைய வயதான காலத்திலாவது அதிமுகவை ஒன்றுபடுத்தி, ஆட்சியில் திரும்ப அமர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது. எடப்பாடி தலைமையில் மட்டும் இருந்தால் ஆட்சி அமைப்பது கடினம். ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் தான் நாம் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப நீங்க எடப்பாடி வந்தாருன்னா, எடப்பாடி அவங்களுக்கு கீழ செயல்படுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஆனா எடப்பாடி தானே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிறது அவங்க. எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக 2026ல ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை சசிகலா அவர்களுக்கு இருக்கு. ஆனால் அதை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது எல்லா தொண்டர்களுக்கும். அவங்க 1,50,00,000 தொண்டர்ன்னு அவர் சொல்றாரு. எத்தனை தொண்டர்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கடிதத்தை அனுப்பி, அதன் மூலமாக எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஒருவேளை இந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு மிக குறைந்த வாக்கு வித்தியாசம் வாங்குறாங்க ஏடிஎம்கே அப்படின்னா, கண்டிப்பாக எடப்பாடிக்கு எதிரான ஒரு போராட்டம் வெடிக்கும். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னு சசிகலா நினைக்கிறாங்க. பட் அவங்க நினைக்கிறது தப்பில்ல. பட் அது நடக்குமா அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் டிடிவியோட சேர்ந்து செயல்படுவாரா இல்லையாங்கிறது வந்து கண்டிப்பா இணைஞ்சு செயல்படுவாங்க. ஏன்னா அமமுகங்கிறது ஒரு தனி இயக்கமாயிடுச்சு. அதிமுகவை கைப்பற்றும் பட்சத்துல சசிகலா அவர்களுக்கு பிறகு டிடிவி தினகரன் தான் அப்படிங்கிற ஒரு முடிவு வரும் பட்சத்துல நிச்சயமா டிடிவியும் இணைவார், ஓபிஎஸும் இணைவார். ஆனால் அதிமுகவை ஒன்றிணைக்கும் இந்த சசிகலாவுடைய கனவு பலிக்குமா? பலிக்காதா? அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சில மாதங்கள்ல தெரியும். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் தான் இந்த கதைலாம் ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நானும் உங்களைப் போல ஆவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நன்றி.